ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விடிஜி 2.2. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேம் விளையாட போகிறோம். இந்த கேமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம்பர் டவர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டவரை கிளைம் பண்ணோம். பட் அதை கிளைம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர். ஸோ நம்ம ஒரு 11 கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்னா வந்து ஒரு சாதாரண மனுஷனால் வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. அதே மாதிரி தான் இந்த கேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படியே போனால் நம்ம வந்து ஒரு 10 நாள் நடந்தால் தான் நம்ம அந்த டவரே கிளைம் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக விங்ஸ்லாம் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் பிரெயின் ராட்ஸ்லாம் இருக்கும். லைக் டுங் சவுர் கூட இருக்கும் இந்த கேமில். ஸோ டுங் சவுரை வச்சு கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காசை டபுள் ஆக்கலாம். பட் டுங் சவுர் வாங்கணும் அப்படியே நமக்கு வந்து ரோபக்ஸ் வேணும். ஸோ நம்ம வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பிரெயின் ராட் கிடச்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், காசு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. நம்மளுக்கு 35 ரூபா இருந்தால் நம்ம ஒரு விங்ஸ் வாங்கலாம். இப்போ எல்லாரும் ஸ்பீடாக போகிறாங்க பார்த்தீங்களா, அதேமாதிரி நம்ம போகணும்னா நம்மளும் விங்ஸ் வாங்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் டவர் வந்து கிளைம் பண்ணிருக்கேன். எவன் அவன் பேராஷூட்டில் போகிறது, ஐயோ பேராஷூட்டில் போகிறவனை பார்த்து கீழே வந்துட்டேன். ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோட கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஓகே, சொல்ல மறந்துட்டேன் கைஸ். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம இப்போ ஒரு லைக், ஒரு ஷேர், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஓகேவா? ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா வந்து சேர்த்தாச்சு. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து 30 ரூபா தானா, நான் 35 ரூபா நினச்சேன். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பார்க்கிள் விங் அப்படின்ற இதை வாங்கியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட் விங்னு இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா வேணுமா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏற போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், முன்னைய விட இப்போ ஸ்பீடு வந்து உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் வேகமாக போகுது. ஆனால் இதெல்லாம் பத்தாதுங்க நம்ம 11 கிலோமீட்டர் போகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பத்தாது. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வேணும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர் போகிறதே பெருசு தான். நம்ம வந்து சும்மா மேலே ஏறி கீழே குச்சி கொஞ்சம் காசு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அடுத்து நம்ம வந்து பேட் விங்ஸ் வாங்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே கேட்கலாம், ப்ரோ பிரெயின் ராட்டு நீங்களே அது எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், பிரெயின் ராட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிஃப்ட்டில் கிடைக்குவாங்க. மேலே ஃப்ரீ கிஃப்ட்னு இருக்குல்ல, அதில் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ எல்லோரும் டுன் சவுர் கிடைக்கணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கோங்க. ஏன்னா நம்ம தலைவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காசை வந்து ஒரு காசை வந்து 200 காசாக மாற்றி கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த திறமை இருக்குது. ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து எந்த பிரெயின் ராட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் ஏறி இருக்கோம் அப்படின்னா 500 மீட்டர், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 600 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஈஸிடா, கமாண்ட்ரா விடிஜி, நீ 11 கிலோமீட்டர் ஏறிடுவோம் போல இருக்க. சரி ஓகே வாங்க அப்படியே. ஐயோ கைஸ், நான் கீழே குதிக்கலைங்க, அவனா வந்துட்டான். ஸோ கைஸ், இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84 ருபீஸ் வந்துருச்சு. இதில் அந்த விங்ஸு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஐயோ சைனா, ₹1 வேணுங்க. அடா பாய்களா, என்னை பெக்கர் மாதிரி ₹1 வந்து இப்போ எடுக்க விட்றீங்களா? சரி ஓகே, என்ன ₹1 எடுத்தா நான் வந்து விங்ஸ் எடுத்துலாம். நான் 80 நினச்சேன், பட் அது 85. ஓகே, என்ன ₹1 எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் கீழே கொஞ்சம் டான்ஸ் ஆடுறான் பாருங்களேன், தாம் தைக்கிட தூம் தைக்கிடன்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்தாச்சுங்க பேட் விங்ஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு விங்ஸுக்கும் பாருங்கள் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எவ்வளோ ஸ்பீடாக போதோ அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். அதாவது ஒரு பேட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், இது டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ அதேமாரி இங்கே பாருங்கள், நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, நிறைய பிரெயின் ராட்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ரோபக்ஸ் கேட்குறானுங்க. போங்கடாடே, நீங்களும் உங்கள் ரோபக்ஸ் எனக்கு உங்களுக்கு பிடிக்கலடா. ஸோ அதேமாரி இந்த முட்டையில் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ராட் வாங்கலாம். அங்கே சைட்லேயே போட்டுருக்கு பாருங்கள், டுன் சவுர் ஒன்லி 9 ரோபக்ஸ். ஒன்லி 9 போட்டு வச்சிருக்கானுங்க பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் எல்ஃப்னு இருக்குல்ல, அந்த பிரெயின் ராட் தான் நம்ம கிடைக்க போகுது. நம்ம டுன் சவுர் கிடைக்கல, பரவாயில்ல, ஏதோ ஒன்று கொடுத்தானுங்களே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த விங்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு, வேறு லெவலில் போகுதுல கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு புதுசாக ஒரு பிரெயின் ராட் கிடைக்க போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசை வந்து 40 காசாக மாற்றுமா. ஏங்க அதுவே கெத்து தாங்க. டுன் சவுர் வந்து 200 ரூபாவை மாற்றுவான், இந்த பிரெயின் ராட் வந்து 40 மாற்றும். ஸோ நம்ம வந்து புதுசாக விங்ஸ் வாங்கி அப்படி குதிச்சிட்டே இருக்கலாம். சூப்பர் அப்பு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா சேர்த்துட்டோம். 200 ரூபாய் எப்போ உனக்கு வந்துச்சு, யூ சீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஃப்ரீ கிஃப்ட்டில் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. ஸோ அப்படி தான் அந்த 200 ரூபா வாங்கினேன். ஓகே, இப்போ கீழே குதிக்கலாமா? குதிச்சிடா, கைப்புள்ள வந்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட 331 ரூபா இருக்குது. ஸோ வாங்க நம்ம அடுத்த விங்ஸை வாங்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளைம்ப் ஸ்பீட் அப்படின்ற விங்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கடுத்து உள்ள விங்ஸ் வாங்கினோன்னா அது 760 ரூபாவாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 58 செகண்டில் நம்மளுக்கு அந்த கிராஸ் எல்ஃப் அப்படின்ற டுன் சவுர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரெயின் ராட் கிடைக்க போகுது. ஐயோ, யாரோ ஃப்ரெண்டுக்கு சொல்ல அனுப்புகிறாங்களே. சரி கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புது விங்ஸில் வந்து ஏற போகிறோம். சூப்பராக ஏறிட்டு இருக்கோம். 10, 11, 12, 13, 15, 18, 20, 21. சூப்பர் அப்பு. யோசிச்சு பாருங்க, அப்படியே வந்து அந்த புதுசாக வர பிரெயின் ராட் வந்து இது எல்லாத்தையும் 40 ஆக்கும். அப்போ எவ்வளோ காசு கிடைக்கும்? அந்த 700 ரூபாலாம் ஈஸியாக சேர்த்துடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இப்போதைக்கு ஏறுறேன். அந்த பிரெயின் ராட் வந்தோடனே பாருங்கள், காசு வந்து குவிய போகுது.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. மேலே பாருங்களேன், இவன் ஒருத்தர் பேராஷூட்டில் பார்க்குறான். டேய் தம்பி, என்னடா பேராஷூட்லாம் வாங்கிட்டீங்க? நானும் பேராஷூட் வாங்கினேன். இது பேராஷூட்டா இல்லை அனிமேஷனான்னு தெரியல. ஒருத்தர் பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போகிறான்ட்டு. டேய் அந்த விங்ஸை வாங்கி நானும் ஸ்பீடாக போல, என் பேர் விடிஜி கிடையாதுடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஏறுவோம். ஸோ இப்போத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1800 மீட்டர்ஸ் ஏறி இருக்கும். இங்கே பாருங்கள், யூ ஆர் கெட்டிங் டயர்ட் வந்துருச்சுல. அதாவது இதுக்கப்புறம் அவன் பொறுமையாக தான் போவான். ஸோ இதனால தான் சொன்னேன், நம்ம வந்து இன்னும் தான் ஒரு விங்ஸு ஸ்பீடாக போனாலுமே நல்ல விங்ஸு வாங்கணும். அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப தூரம் போக முடியும். ஸோ இது பாருங்கள் 2 கிலோமீட்டர்லேயே படுத்துட்டான். இன்னும் 9 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து புதுசாக விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் வந்து கீழே குதிக்கிறேன், தலைகீழ தான் குதிப்பேன். ஓகே குதிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம 300 சேர்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுன் சவுர்லாம் எனக்கு வேணாம் போங்கடா. டுன் சவுருன்ட்டு எனக்கு புதுசாக வந்துருக்கு பாரா கிராஸ் செல்ஃப். இவன் தானே என் தலைவன். ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்சு இவன் அந்த இந்த பிரெயின் ரெட் நினைக்கிறேங்க. ஐயோ பச்சை கலர் ஒருத்தர் பண்ணி அவன் பேரும் வந்து போச்சு. ஸோ 760 ரூபா தானே இப்போ நான் சேர்க்குறேன் பாடுறா. ஐயோ அவன் பேர் என்னங்க? மூக்கு கூட புடலங்காய் மூக்கு மாதிரி இருக்கும். ஆளு கூட பச்சை கலரில் இருப்பானே, ஏதோ வரும் பேர் வந்துட்டேன். ஸோ பாருங்க காசு எப்படி எடுத்து பாருங்க. ஏங்க 700 ரூபாய் சேர்த்துட்டேங்க அதுக்குள்ளே. பாருங்க ஃப்ரெண்ட், டேய் இரா 2 விங்ஸுக்கு சேர்த்து காசு சேர்க்குறேன். ஏங்க என்னங்க இது இவ்வளோ ஸ்பீடாக காசு ஏறுது? ஏங்க இது பிரெயின் ரெட் வேறு லெவலுங்க. ஏங்க இதுவே இவ்வளோ வேறு லெவலில் இருக்கு. அப்போ டுன் சவுர்லாம் எப்படி காசு ஏறும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவன் 40 மடங்கு, டுன் சவுர் வந்து பார்த்தீங்கன்னா 200 மடங்கு. அப்போ காசு குவியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே குவிஞ்சா போதும், கோடீஸ்வரன் ஆகிடலாம். வீட்டுச்சு கலக்கடா. இனிமேல் எவனாலையும் உனக்கு எதுவுமே பண்ண முடியாதுடா. ஏரியாலே நம்ம டாப் ஆக போகிறோம்டா. ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழ குதிச்சுட்டேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா $5,800 இருக்குது. டான்ஸரா நீ டான்ஸரா மாப்பிள்ள. ஸோ 700 ரூபாய்க்கு ஒன்று வாங்கியாச்சு. அடுத்த விங்ஸ் 4000 ரூபாய் அதே வாங்கு. அடுத்த விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாவான். சரி 23,000 ரூபாவான். ஸோ இது இன்ட்டு 1 மில்லியனோ? ஆனால் இதுக்கு வந்து 200 ரோபக்ஸ் வேணுமா? டேய் 9 ரோபக்ஸுக்கே வழி இல்லாமல் டுன் சவுர் வாங்க முடியல. இதில் உனக்கு 200 ரோபக்ஸுக்கு தான். ஏண்டா வர ஒரு மனசாட்சியே இல்லாமல் கேட்குறீங்களே, போங்கடா. அதுவும் யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரிஞ்சு கேளுங்கடா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 23,000 சேர்க்கணும். இங்கே பாருங்கள் புதுசாக விங்ஸ் வாங்கி அப்படியே பச்சை கலரில் அப்படியே ஜொலிக்குது. நம்ம பிரெயின் ராட்டும் பச்சை கலரு, இந்த விங்ஸோ பச்சை கலரு, மேட்சிங் தான். ஒரே வீட்டுச்சு குஷி தான் போலியா? ஓகே சரி வாங்க கைஸ், காசு நம்ம வந்து அப்படியே குடுக்குன்னு ஏற்றலாம். இங்கே பாருங்கள் 5,000 ரூபாய்க்குலாம் வந்து இந்த பிரெயின் ராட்லாம் நம்ம அந்த 5,000 ரூபாய்லாம் எடுக்கவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த கேமோட பேர் பிரெயின் ராட் டவர் அப்படின்னு வச்சிருக்காங்க. சீக்கிரம் போட. அங்கே பாருங்கள் ஏரோப்ளைன். வணக்கம் ஏரோப்ளைன் சூப்பர் ஜாலி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன வருது மேலே? வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். நம்ம இவ்வளோ தூரம் வந்துருக்குது 3 கிலோமீட்டருங்க. இன்னுமே 9 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் இந்த விங்ஸோட கதி முடிஞ்சு போச்சு. அதாவது 3 கிலோமீட்டருக்கு தான் இந்த விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாங்குது. ஸோ அதுக்குள்ளே டயர்டு இருந்து டயர்ட் ஆகிடுச்சு ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக ஸ்லோ ஆகும். இப்போ பாருங்கள் ஸ்லோவாக தெரியுதா உங்களுக்கு? முன்ன மாரி ஸ்பீடு இல்லை, அப்படியே சோலோ ஆகிட்டு ஒரு இடத்துல போய் நின்றுப்பான். அதுக்கப்புறம் நவரவே மாட்டான். அதான் வந்து பிரச்சனை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நாங்கள் பாருங்கள் நம்ம வந்து 4.5 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. சூப்பருங்க, பரவாயில்லைங்க. நம்ம வந்து நிறைய காசும் சேர்த்துட்டோம். என்னடா 23,000 சேர்க்கலான்னு பார்த்தா 12,000 தான் சேர்க்க முடிஞ்சிருக்கு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கீழே குதிச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஏறணும். ஏன்னா கண்டினியூஸாக ரொம்ப தூரம் ஏற மாட்டான். நம்ம 5 கிலோமீட்டர் தொட்டாச்சு கை. சூப்பருங்க, 5 கிலோமீட்டர் வந்துட்டோம். அங்கே மேலே பாருங்கள் ஏதோ வந்து ஸ்பேஸில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸ்பேஸில் போய்ட்டு எடுத்து ரெக்கார்ட் பண்ணுவாங்களா, அந்த இது வந்து மேலே பறகுது. சரி கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் காசு சேர்க்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உல்ஃபுன்னு ஒரு பிரெயின் ராட் இருக்குது. அது வந்து 100 மடங்கு ஆக்குமா காசை. ஆனால் அதுக்கு வந்து இன்னும் 30 நிமிஷம் ஆகுமா? போடாடே, இன்னும் 30 நிமிஷமா? 10 நிமிஷத்தில் நான் மேலே ஏறி காட்டுறேன் பாருங்கடா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீழே குச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 15,000 தான் இருக்குது. பட் இந்த விங்ஸ் வந்து 23,000 கரெக்டாக? ஆமாம் 23,000. ஸோ அதாவது இன்னும் நம்ம 8,000 ரூபாய் நம்ம வந்து சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 8,000 ரூபாய் சேர்க்கணும்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முட்டைகள் இருக்குது. இந்த முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு அனிமல் கூட கிடைக்கும். ப்ளீஸரா ஒரு 10 × 10 கொடுங்கடா. நாய்க்குட்டி இது எவ்வளோ காசு இது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்கு. ஏங்க 1.5ங்க. அதாவது நம்ம 5 ரூபா எடுத்தோன்னா 2 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த இது தாங்க கெத்து. 40 ஏற்றி கொடுத்துருக்கு. சூப்பருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஏறலாமா? அனைவரும் தயாரா? ஓகே வீரர்களே புறப்படுங்கள் அப்படின்ற மாதிரி மேலே போயிட்டுருக்கோம். ஃபீடு வேணும், ஃபீடு லாட்டி போடா நீ, லேட்டு இல்லாமல் லேட்டஸ்டாங்க வாடா நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 23 நம்மளோட டார்கெட் வந்து 23 போகிறதுக்கு நம்மளுக்கு $8 வேணும். ஸோ $3 நம்ம சேர்த்தாச்சுன்னா 5 தான். கமான் கைஸ், வி கேன் டூ இட் கைஸ். லைக்கும் தெரிக்க விடுங்க, ஷேரும் தெரிக்க விடுங்க, சப்ஸ்கிரைபும் தெரிக்க விடுங்க ஃப்ரெண்ட். ஓகே, நீங்கள் தெரிக்க விட்டீங்கன்னா தான் நான் இங்கே ஃபீடாக போக முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8 கிட்டே வந்துட்டோங்க. மேலே ஒத்து பாருங்கள், பிங்க் கலர் வச்சுருக்கான். நானும் பிங்க் கலர் வாங்கி ஃபீடாக வரேன். பிங்க் கலர் எல்லாம் ஸ்பீடாக போகிறவங்களாம் பிங்க் கலர் தாங்க வச்சுருக்கானுங்க. நானும் பிங்க் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ பிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தான் பிங்க்னு நினைக்கிறேன். இல்லை அடுத்துக்கு அடுத்தா தெரியலையே, பார்ப்போம். அடுத்து பிங்கா இல்லை அடுத்து பிங்கான்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் நம்ம இப்போ கீழே குதிச்சோன்னே 23,000 வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். ஸோ 23,000. எஸ், இதை தான் கைஸ் எல்லாரும் வச்சுருந்தாங்க அந்த பிங்க்கு ஒயிட் ஆரா இதோட பேர். அடுத்து இன்னொரு விங்ஸ் இருக்குது, அதை மட்டும் நம்ம எப்படியாவது வாங்கிடலாம். அது வந்து $150 அதை போட்டு 120 நினைக்கிறேன். அப்பா கைஸ் பாருங்கள், ஸ்பீடாக பாருங்கள் கைஸ், ஸ்பீடாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா டே, இனிமேல் நானும் ஸ்பீடாக வருவேன்டா, நீங்கள் கூட ஸ்பீடாக போவீங்களா? அடாடாடாடா விடிஜி கலக்கிறடா. பட் நம்ம வந்து காசை ஏற்றணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பிரெயின் ராட்ஸ் வேணும். ஸோ 20,000க்கு ஒரு முட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த முட்டையை வாங்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரெயின் ராட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஆல்ரெடி கிடச்சிச்சில ஒரு பிரெயின் ராட், அதுவே கிடச்சா கூட நல்லாயிருக்கும். பட் 200 முட்டை நான் திறக்க போகிறது இல்லை. ஏன்னா 200 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 1.5 கிடையாது. அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. வேணால் வந்து நாமம் போட்டு போகலாம். ஸோ இங்கே பாருங்கள் இன்ட்டு 40 இருக்குது. அந்த மாதிரி ஒரு இன்ட்டு 10 இன்ட்டு 20 இன்ட்டு 30 அப்படி கிடச்சா கூட பரவாயில்ல. இந்த 200 முட்டையை நான் திறக்க போகிறது இல்லை. நோ ஐ டோன்ட் ஓப்பன். ஓகே சரி கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து சல்லுன்னு ஏற்றிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு லைன் பேசியிருப்போம், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வந்துட்டோம். பட் இந்த விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டரில் டயர்ட் ஆகிடுது. ஓகேங்களா. ஸோ 5 கிலோமீட்டர் மேலே நான் போக மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடம் பிடிக்குது. நம்ம ஒரு 8 கிலோமீட்டர் டயர்ட் ஆனால் கூட 3 கிலோமீட்டர் வந்து அடிச்சு பிடிச்சி போயிடலாம். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன எடுத்தோம்னா அடுத்து இருக்க விங்ஸ் நம்ம வாங்கி தான் ஆகணும். அதான் நம்ம தலையெழுத்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் யூஸ் பண்ணுற ஒரு இயந்திரம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனட்லாம் யார் ஆக விரும்புகிறீங்களோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்பேஸுக்கெலாம் போனீங்கன்னா இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 3 பெட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த 2 பெட்டு வச்சுருக்கோம், இன்னும் 3வது ஒரு பெட்டு வாங்க போகிறோம். ஸோ 20,000 கொடுத்து வாங்கலாம். ஓகேங்களா. ஸோ 20,000க்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. 18,000 19,000 வா ஃபீடாக வா, பொறுமையாக போனாலும் காசும் பொறுமையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதான் ஸ்லோ ஆகிட்டான், டயர்ட் ஆகிட்டான்ல கைஸ். நம்ம 7.5 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. பட் நம்ம வந்து இந்த விங்ஸ்லாம் போக முடியாது, அது ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் தான். ஸோ கீழே குச்சிடலாமா, ஜம்பா, அவ்வளோதான். இப்போ நம்ம முட்டையை திறக்க போகிறோம். முட்டையை திறந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். என்ன ஐட்டங்களோ டூபல் பின் முட்டையிலே உடச்சி பார்த்தா தெரிந்து விடும், முட்டையை ஆம்லேட் போட்டால் தெரிந்து விடும். என்னடா இருக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்குது, ரேபிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏற்றுதுன்னு பார்க்கலாம். இன்ட்டு 5 ஆர் இன்ட்டு 10 ப்ளீஸ். இன்ட்டு 20யா? அடாடாடாடா வீடிஜே ராசிக்காரன் இங்கே பாருங்கள் 3 பிரெயின் ராட்ஸ் பின்னாடி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 20 ஆகும். ஆல்ரெடி ஒரு இன்ட்டு 40 இருக்குது, இதில் இன்ட்டு ஒரு 20. வீட்டிஜி கலக்கு வீட்டிஜி கலக்கு டின் இப்போல பப்பளி போட்டு விட்டு செல்ஃபிலோ டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் தான் போட தோணுது ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி காசு ஏறினா போதும், நம்ம அந்த $120 ஈஸியாக சேர்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த $120 சேர்க்கறதுக்கு தான் அந்த முட்டையை உடச்சுட்ருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு காசு அதிகமாக கிடைக்கும். ஸோ கைஸ், எனக்கு என்னன்னா இந்த நாய்க்குட்டியை மட்டும் நம்ம கழட்டி விட்டுருணும் கைஸ். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு காசே தர மாட்டேங்குது. அதாவது இன்ட்டு 1.5 தான் கொடுக்குது. அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இது உண்டியில் போடுற காசு கூட கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இன்னொரு 20,000 சேர்த்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு முட்டையை உடச்சிடலான்றேன். இப்போ என்ன ஆக போகுது, ஒரு முட்டையை உடச்சி பார்த்துடலாமே. ஸோ அடுத்து என்ன கிடைக்குதுன்ட்டு அதை பார்த்துட்டு ஸோ கைஸ் நம்ம இப்போ எவ்வளோ மேலே போக முடியுதோ அவ்வளோ மேலே போயிட்டு கீழே குச்சிடலாம். அவ்வளோதான், தலைகீழ தான் குதிச்சுட்டேன்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு முட்டையை உடைக்க போகிறோம். ஸோ நல்லதாக அதை கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓம் ட்ரீம் என்ன கிடைக்குது? டேய் ராபிட்ரா, பரவாயில்ல அந்த நாயை ஓரங்கட்டு. நாயே நீ வெளியே போயிடு, இனிமேல் நீ ஏன் நாய் இல்லை, நீ தெரு நாய். ஓகே இப்போ நம்ம வந்து இதை எக்யூப் பண்ண போகிறோம். எக்யூப் பெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய் எப்படி விற்கிறது, டெலிட். ஓகே ப்ளீஸ் டெலிட் பெட் அப்படின்றாங்க. என்ன பெட்டு? அதை டெலிட் பண்ணாத, அவ்வளோ பாயில டாய், நல்ல வேலை அதை டெலிட் ஆகிருக்கும். இன்ட்டு 20 டெலிட் பண்ண பார்க்குறானுங்க, கொண்டுருவேன் இந்த நாய் கூட டெலிட் பண்ணுங்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 20 இன்ட்டு 40 அப்படின்னு வச்சுருக்கோம். காசு எப்படி ஏற போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காசு மேலே காசு வண்டி கொட்டுகிற நேரம் இது. வீட்டுக்கு அதிர்ஷ்டம் தான் எங்கேயா இருக்குது. ஸோ கைஸ் காசு வந்து பாருங்கள் அப்படியே அந்த சல்லுன்னு ஏறுது. எப்படி ஏறுது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். நீங்களே வந்து அது இப்படி ஏறுது, விடுஜே கலகரடா, டே போடா நீ ராஜிகாரன்டா நீ அப்படின்ற அளவுக்கு ஏறுது பார்த்தீங்களா. இனிமேல் எவனாலும் என்னை தடுக்க முடியாது. ஐ எம் அ பிளாக் சீப் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கேன். அடாடா இல்லை அது விடுஜி இப்படி காசு ஏறினா அவ்வளோதான் போலியா, உனக்கு கையிலே பிடிக்க முடியாது. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம வந்து $120 போகிற வரைக்கும் கிரைண்டிங் பண்ணலாம். எப்படியோ போராடி $100 சேர்த்துட்டேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான், அவ்வளோதான். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் வந்துட்டேன். அவ்வளோ கீழே ஊற்றிடா $120 ஃப்ரெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எண்டுக்கு போக போகிறோம். ஸோ எஸ்
அவுரா விங்ஸ் அப்படின்ற விங்ஸ் வாங்கிட்டோம். அடுத்து சைபர் விங்ஸ். போங்கடா டேய், நீங்கள் விட்டா வித்துனே இருப்பீங்க. எனக்கு இதுவே போதும், நான் இதிலே மேலே ஏறிக்கிறேன். காய்ஸ் த எண்ட் இஸ் நியர். பாருங்கள், இப்போ ஸ்பீடை மட்டும் பாருங்கள். இதுதான் ஃபீடு. ஜெட்டு தெரியுமா ஃப்ரெண்ட்? ஜெட்டு ஃபீடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஃபீடு இது பாருங்கள். அப்பா என்ன வேண்டாடே தம்பி, இப்படியே போனால் அவ்வளோதான், நம்ம அவ்வளோ உலகத்தையே சுற்றி வந்துடலாம் போல். அதாவது அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உலகத்தை 2 தடவை சுற்றி வந்தால் உனக்கு ஞானப்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம 10-20 ஞானப்பழம் வாங்கலாம் போல இது, அவ்வளோ ஸ்பீடில் போகுது. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், கண்ணை மூடி கண்ணை திறந்தேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வந்துச்சு. திரும்ப கண்ணை மூடி கண்ணை திறக்கிறாருங்க. கண்ணை மூடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்ணை திறங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 4 கிலோமீட்டர். அதாவது நம்ம கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே 1 கிலோமீட்டர் போயிட்டுருக்கோம். விடிஜி கன்ஃபார்மே அடிச்சு நம்ம போகிறோம், அவ்வளோதான். கைஸ் அங்கே பாருங்கள் 5 கிலோமீட்டர் வந்தாச்சு. அடாடா, அதுக்குள்ளே 5 இன்னும் 5 தானே இருக்குது. இல்லை இன்னும் 6 இருக்குது. டயர்ட் மட்டும் ஆகிடாதா கைஸ். இங்கே பாருங்கள், டயர்ட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 1 நிமிஷத்தில் நமக்கு ஸ்பீடு பூஸ்ட் கிடைக்க போகுது. ஸோ அந்த ஸ்பீடு பூஸ்ட் போட்டால் நம்ம கொஞ்ச நேரம் ஸ்பீடாக ஓடுவோம், ஓகேங்களா? ஸோ விடிஜிக்கு வந்து இனிமேல் டயர்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது. விடிஜி டயர்ட்னா என்னென்னு மறந்து போயிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம 8 கிலோமீட்டர் தாண்ட போகிறோம். கைஸ் நம்ம 8 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் பாரு. அவன் எனர்ஜி பூஸ்ட் குஸ்டாம் போல இருக்குது. அதான் நம்மளும் குடிக்கலாம் இருக்கும் ஃப்ரெண்ட், நம்மளும் குடிக்கலாம். கைஸ் நம்ம 8 கிலோமீட்டர் வந்துட்டோம். 3 கிலோமீட்டர் தான். கமான் கைஸ் வீடியோ பார்க்குறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மேலே போக போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிக்க விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கைஸ் 9 கிலோமீட்டர் வந்தாச்சு கைஸ். இன்னும் 2 தான் கைஸ். 2 தான் நமக்கு கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, இன்னும் 20 செகண்டில் ஸ்பீட் பூஸ்ட் வேறு கிடைக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் 10 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஸ்பீட் பூஸ்ட் தேவையில்லை போலியா மாப்பிள அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எனர்ஜி லோ ஆகிட்டேன்னா நம்மளும் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். கமான் ஸ்பீட் பூஸ்ட் 10 செகண்டில் இருக்கா? ஓகே வா 8 செகண்ட், 7 செகண்ட், 6 செகண்ட், 5 செகண்ட், 4 செகண்ட், 3 செகண்ட், 1 செகண்ட். எறாத அவ்வளோதான் ஸ்பீட் பூஸ்ட்டு. இப்போ பாடுற அண்ணன் போகிற வேகத்தை பாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா இது மேலே ஏறதுக்கு சூப்பர் கேமுங்க. இது உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது நம்ம காசு எடுத்து விங்ஸ் வாங்கி மேலே போகிறது. வந்துட்டேங்க. நானும் ப்ரோப்ளம் தமிழ்நாடு. எங்கே பேர் நம்ம தானே இப்போ ஊரோட டாப்பில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம மட்டும் தான் மேலே இருப்போம், எல்லோரும் கீழே இருப்பாங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் இப்போ ஊரோட டாப்பில் இருக்கோம். ஸோ கூட வந்து நம்ம 3 பிரெயின் ராட்ஸையும் கூட்டு வந்திருக்கோம். டுன் செவரை தான் வாங்க முடியல. அவனை வாங்கி தான் ஜாலியாக இருந்திருக்கும். பைக்குள்ள வந்து கையில் கட்டையோட நின்றுப்பாப்பில். ஸோ கேஸ் வந்தாச்சு பாருங்கள், நல்லா இருக்குல்ல? ஓகே, இங்கே பாருங்கள் 2-3 பேர் இருக்காங்க. ஸோ கோப்பை வச்சுருக்காங்க. கோப்பை மூலம் எடுத்துக்கலாம். ஐ எம் த சாம்பியன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற பேர் கோப்பை கொடுத்துருக்காங்க. மொத்தவங்க பாருங்கள் டெலிகோஸ்கோப்பில் பார்க்குறான். நானும் பார்க்கணும். நவுறா இங்கே ஒன்று இருக்கா, வாங்க பார்க்கலாம். கைஸ் சும்மா அது ஆக்டிங் போலங்க, பார்க்கலாம் முடியாதுங்க, சும்மா நடிக்கலாங்க. இப்படி நான் கூட பார்க்கலான்னு நினச்சேன். சரி கைஸ், இப்போ நம்ம மேலே வந்து கீழே குதிக்க போகிறோம். ஏன்னா வேறு எதுவுமே இல்லை இந்த இடத்துல. ஸோ மேலே வந்தாச்சு, இப்போ நம்ம கீழே குதிக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கீழே குச்சி சூசைட் பண்ண போகிறேன். எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. தானே ஓகே, கீழே வந்தாச்சு. 75 ரூபா, 75,000 ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. ஸோ இதாங்க இந்த கேம் நல்லா இருக்கலாம். நீங்களும் ஆடி பாருங்கள். கிளைம்பர் டவர் பிரெயின் ராட் எல்லாம் இருக்கும். நம்மளுக்கு பிரெயின் ராட் கிடைக்கல, உங்களுக்கு டுன் சவர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 9 ரோபக்ஸ் இருந்தால் வாங்கிக்கோங்க. டுன் சவர் வாங்கி ஜாலியாக குதிங்க. சரி கைஸ், பாய் ஃப்ரம் விடிஜி. பை. நாளைக்கு ஒரு சூப்பரான மாசான வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் விடிஜி 2.2. பை கைஸ். பை.